Hello friends, welcome back to our channel NEET Biology in Tamil. நான் டாக்டர் பர்வீன். இந்த லெக்சர் சீரீஸ்ல நாம +2 பயாலஜி உடைய ஜெனடிக்ஸ்ல மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது மாலிகுலர் ஜெனடிக்ஸ் இத பத்தி படிச்சுட்டு வரோம். சோ அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய லெக்சர் கெமிஸ்ட்ரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ், நியூக்ளிக் அமிலங்களின் வேதியியல் என்ன அப்படின்றத டீடைலா தெரிஞ்சுக்கலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த சாப்டர்ல நாம டிஎன்ஏ, ஆர்என்ஏ இதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே படிக்க போறோம். ஸோ டிஎன்ஏ அப்படின்னா என்ன, ஆர்என்ஏ அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இந்த டிஎன்ஏக்கள் ஆர்என்ஏக்கள் எதால உருவாக்கப்பட்டது அப்படின்றத நம்ம படிக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் கெமிஸ்ட்ரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ், ரைட். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நியூக்ளிக் ஆசிட்ஸ், நியூக்ளிக் அமிலங்கள் அப்படின்றது தே ஆர் லாங் செயின் ஆஃப் பாலிமர்ஸ் ஆஃப் ரிப்பீட்டிங் சப் யூனிட்ஸ் that is called as nucleotides. அதாவது நமக்கு தெரியும் ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸான ஒரு பொருளுமே சின்ன சின்ன மூலக்கூறுகள் சேர்ந்துருதா ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பெரிய பொருளாக உருவாக முடியும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா புரோட்டீன்ஸ் எல்லாம் எதால உருவானது? புரோட்டீன்ஸ் ஆர் பாலிமர்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இல்லையா. சின்ன சின்ன அமினோ ஆசிட்கள் அப்படியே ஒரு மணியை கோர்த்து வைத்த மாதிரி ஒன்றாக சேர்ந்து அவை புரோட்டீன்களாக மாறும். அதே மாதிரி பாலிசாக்கரைட்ஸ், சுகர் மாலிகூல்ஸ் இருக்கு இல்லையா, பாலிசாக்கரைட்ஸ். So polysaccharides எதால உருவாக்கப்பட்டது? They are the polymers of monosaccharides இல்லையா. So சின்ன சின்ன மோனோசாக்கரைட்ஸ்கள் ஒன்றாக சேர்ந்து அவை பாலிசாக்கரைட்ஸ்களாக உருவாகுது. So அதே போல இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ், அதாவது டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ இவை இரண்டும் எதால உருவாக்கப்பட்டது அப்படின்னா they are the polymers of nucleotides. ஓகே, நியூக்ளியோடைட்ஸ்களால உருவாக்கப்பட்டது. நிறைய நியூக்ளியோடைட்ஸ்கள் ஒன்றாக சேர்ந்து அவை நியூக்ளிக் ஆசிட்களாக உருவாகுது. ஓகே, சோ நியூக்ளியோடைட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா each nucleotide has 3 components. அதுல 3 முக்கியமான பகுதிகள் இருக்கு ஒவ்வொரு நியூக்ளியோடைட்லயும். என்ன அப்படின்னா முதல்ல ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ், அதாவது நைட்ரோஜன் காரப்பொருள். இரண்டாவது ஒரு பென்டோஸ் சுகர் எனப்படும் பென்டோஸ் சர்க்கரை மூலக்கூறு. மூன்றாவது பாஸ்பேட் குரூப் எனப்படும் பாஸ்பேட் செயலாக்க குழு. சோ இந்த 3 காம்போனன்ட்ஸ், இந்த 3 பொருட்கள் தான் ஒன்றாக சேர்ந்துதான் ஒரு நியூக்ளியோடைட். சோ இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு குலாப் ஜாமுன் செய்யணும்னு வச்சுக்கோங்க. சோ குலாப் ஜாமுன் செய்யணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்? இப்போ குலாப் ஜாமுன் அப்படின்றது இது ஒரு நியூக்ளியோடைட். ஓகே, ஒரு குலாப் ஜாமுன் அப்படின்றது ஒரு நியூக்ளியோடைட் மாலிக்யூல். சோ இந்த மாதிரி நிறைய நியூக்ளியோடைட்ஸ் ஒன்றாக சேர்ந்ததுதான் நம்ம என்ன சொல்றோம்? நியூக்ளிக் ஆசிட், டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏன்னு சொல்றோம். சோ இப்போ ஒரே ஒரு இந்த பாலிமருடைய ஒரே ஒரு சிங்கிள் சப் யூனிட் மோனோமர், அதாவது நியூக்ளியோடைட், இது செய்யறதுக்கு, அதாவது குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல என்ன தேவை? முதல்ல மாவு தேவை, ரெண்டாவது சர்க்கரை தேவை, அடுத்து அதுல ஆட் பண்ணக்கூடிய இந்த பிஸ்தா, பாதாம் இந்த மாதிரியான பொருட்கள் தேவை. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளால குலாப் ஜாமுன் செஞ்சிட முடியல. சோ அதே மாதிரிதான் ஒரு நியூக்ளியோடைடை நம்ம ஒரு குலாப் ஜாமுனுக்கு கம்பேர் பண்ணிக்கலாம். இதை நாம உற்பத்தி செய்யணும்னா நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, சோ மொத்தம் 3 அடிப்படையான பொருட்கள் தேவை. ஒன்னு நைட்ரோஜினஸ் பேஸ், இரண்டாவது பென்டோஸ் சுகர், மூன்றாவது பாஸ்பேட் மாலிக்யூல். சரியா? சோ இது ஒரு காம்போனன்ட்டையும் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ரைட், இப்போ நம்மளுடைய குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு முதல்ல என்ன தேவை? சர்க்கரை தேவை இல்லையா. சோ அதே மாதிரி இந்த நியூக்ளியோடைட்ஸ்க்கு முதல்ல தேவைப்படுறது சுகர் மாலிக்யூல். ஓகே, சோ அதை நாம பென்டோஸ் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ பென்டோஸ் சுகர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப பொதுவா நாம சுகர் மாலிகூல்ஸ் எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்ற குரூப்ல தான் வகைப்படுத்துவோம் இல்லையா. சோ இப்ப பாருங்க, கார்போஹைட்ரேட்ஸை நாம அடிப்படையா 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஒன்னு மோனோசாக்கரைட்கள், இரண்டாவது ஆலிகோசாக்கரைட்கள், மூன்றாவது பாலிசாக்கரைட்கள். மோனோசாக்கரைட் அப்படின்னா என்னன்னா இது எல்லாம் எதை வைத்து பிரிக்கிறோம் அப்படின்னா அதுல எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்றது. ஓகே, சோ மோனோசாக்கரைட்ஸ் அப்படின்ற மாலிகூல்ஸ்ல 3ல இருந்து 7 அப்படின்ற எண்ணிக்கையில கார்பன் மூலக்கூறுகள் அதுல இருக்கும். அதாவது மினிமம் 3 கார்பன் இருக்கும், அதை விட கம்மியா 2, 1 எல்லாம் இருக்காது. மேக்சிமம் 7 கார்பன் இருக்கும். சோ இது எல்லாத்தையுமே, இந்த வகையான கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாத்தையும் நாம மோனோசாக்கரைட்ஸ் அப்படின்றதுல வகைப்படுத்துறோம். ரெண்டாவது கேட்டகரி பார்த்தோம்னா ஆலிகோசாக்கரைட்ஸ். ஆலிகோசாக்கரைட்ஸ்ல 7ல இருந்து சுமார் 9 அல்லது 10 அப்படின்ற எண்ணிக்கையில அதுல கார்பன் மூலக்கூறுகள் இருக்கும். மூன்றாவது கேட்டகரி பாலிசாக்கரைட்ஸ். பாலி அப்படின்னாலே நமக்கு தெரியும் மெனி, அதிகமான எண்ணிக்கையில, அதாவது 10க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில கார்பன் மாலிகூல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வகையான கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் பாலிசாக்கரைட்ஸ்.
ஓகே. சோ இப்போ மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகரியில பார்ப்போம். இந்த மோனோசாக்கரைட்ஸ்ல 3ல இருந்து 7 எண்ணிக்கையில கார்பன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? சோ 3 கார்பன் மாலிகூல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வகையான சுகரை எல்லாம் நம்ம ட்ரையோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இவையெல்லாம் சர்க்கரைகள். ஓகே. சோ 3 கார்பன் மூலக்கூறுகள் இருந்துச்சுன்னா அவையெல்லாம் ட்ரையோஸ். 4 கார்பன் இருந்துச்சுன்னா அவையெல்லாம் டெட்ரோஸ். 5 கார்பன் இருந்துச்சுன்னா அவையெல்லாம் பென்டோஸ். 6 கார்பன் இருந்துச்சுன்னா ஹெக்ஸோஸ். 7 கார்பன் இருந்துச்சுன்னா ஹெப்டோஸ் சுகர் மாலிகூல்ஸ். சோ இப்போ நம்மளுடைய நியூக்ளியோடைட் செய்யறதுக்கு முதல்ல நமக்கு என்ன தேவை? சுகர் தேவை இல்லையா? அதுவும் எந்த வகையான சுகர்? பென்டோஸ், அதாவது 5 கார்பன் இருக்கக்கூடிய இந்த பென்டோஸ் அப்படின்ற சுகர் தேவை. ஓகே. சோ பென்டோஸ் சுகருக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னது? ரைபோஸ் மற்றும் டிஆக்சி ரைபோஸ் அப்படின்றது. ரைபோஸ் அப்படின்றது ஆர்என்ஏக்கள்ல இருக்கக்கூடிய சுகர் மாலிகூல். டிஆக்சி ரைபோஸ் அப்படின்றது டிஎன்ஏக்கள்ல இருக்கக்கூடிய சுகர் மாலிகூல். சோ இப்போ உங்களுக்கு என்ன புரியுது? அதாவது சுகர் மாலிகூல், நியூக்ளியோடைட்ல இருக்கக்கூடிய அந்த சுகர் மாலிகூல் பென்டோஸ் அப்படின்றது மோனோசாக்கரைட் வகையை சார்ந்த கார்போஹைட்ரேட்ஸ். ஓகே, ரைட். இந்த பென்டோஸ் சுகருடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இதுதான் வந்து அதோடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். இதை நம்ம செயின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படியே நீளமா செயின் மாதிரி இருக்கு இல்லையா? அதனால செயின் ஸ்ட்ரக்சர். ஆனா எந்த ஒரு பயோ மாலிகுலுமே வந்து செயின் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அது ஆக்டிவிட்டி அதிகமா இருக்காது. சோ அது வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கணும்னா இட் ஹாஸ் டு பி கன்வெர்டட் இன்டு ரிங் ஃபார்ம், அதாவது ரிங் வடிவத்துல அவை வந்து மாறணும். ஓகேவா? சோ இங்க பாருங்க, the chain structure of the pentose has 5 carbon. சோ பென்டோஸ்க்கு எத்தனை கார்பன் நம்ம சொன்னோம்? 5 கார்பன் மாலிகூல்ஸ் இருக்கு இல்லையா? இங்க பாருங்க, கார்பன் 1, கார்பன் 2, கார்பன் 3, கார்பன் 4, கார்பன் 5 அப்படின்னு சொல்லிட்டு 5 கார்பன் இருக்கு. இதுல இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல மட்டும் தான் CHO, அதாவது ஒரு ஆல்டிஹைட் குரூப் இருக்கு. மற்ற 2, 3, 4, 5 கார்பன்ல வந்து ஆல்கஹாலிக் குரூப் இருக்கு, OH குரூப் இருக்கு. ஓகேவா? சோ இந்த பென்டோஸ் சுகர் இப்போ என்னவா மாறணும்? ரிங் ஸ்ட்ரக்சராக மாறணும். சோ அப்பதான் அது ஃபங்க்ஷனலா ஆக்டிவா இருக்கும். சரிங்களா? சோ ரிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நான் இந்த இடத்துல வரையறேன். ஒரு பென்டோஸ் சுகர் 1 2 3 4 5, இதுதான் வந்து ஒரு பென்டோஸ் சுகருடைய ஸ்ட்ரக்சர். சோ இந்த மாதிரியான நீளமான செயின் வந்து இந்த மாதிரியான ரிங் ஃபார்மா மாறணும். அது எப்படி மாறும் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். சோ இது எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த கார்பன் நம்பர் 4 இருக்கு இல்லையா? C4. இந்த கார்பன் நம்பர் 4 போய் இந்த C1 ஃபர்ஸ்ட் கார்பன் கூட ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணும். ஓகே, ஒரு செயின், ஒரு ரிங் வடிவத்துல வந்து அந்த செயின் வந்து மாறும். சோ அது எப்படின்னா வந்து இந்த கார்பன் 4 அதோடைய OH குரூப்பை அப்படியே இந்த C1 கிட்ட கொண்டு வரும். சோ இது என்னவா ஆகும்? OH அப்படின்னு சொல்லிட்டு C1 கிட்ட கொண்டு வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் வந்து இந்த H மட்டும் தனியா எடுத்து விட்டுரும். சோ H போனோம்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங் வந்து போயிடும். ஓகே, சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு கார்பனை சுத்தி 4 பாண்ட்ஸ் இருக்கணும் இல்லையா? 4 தான் இருக்கும். சோ இங்க பாருங்க, இங்க 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சோ இங்க புதுசா ஒரு பாண்ட் வர்றதால இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பாண்டை இந்த கார்பன் மாலிகூல் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? சோ அப்போ இங்க 1 2 3, 4வது பாண்ட் எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. இது வந்து 4வது பாண்டிங். இப்படி வந்து 4 பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும், அந்த வேலன்சி ஈக்குவேட் பண்றதுக்காக. ஓகே, சோ அதே மாதிரி இந்த கார்பன் 4ல பாருங்க, இந்த OH வந்து போயிடுது இல்லையா? OH போயிடுது. சோ போகும்போது இப்போ இது 1 2 3, இந்த 4th பாண்ட் எங்க போகும் அப்படின்னா இது வந்து அப்படியே ரிங் ஸ்ட்ரக்சரா போய் இந்த ஆக்சிஜன் கூட சேர்ந்துடும். அப்படியே வந்து இப்படி மாறிடும். சோ அதனாலதான் நமக்கு இந்த ஷேப் வருது. ஓகே, சோ இங்க பாருங்க, இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த O அப்படின்றது ஆக்சிஜன். எங்க இருந்து வந்துச்சு? இந்த OHல இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் இங்க மேல போச்சு இல்லையா? சோ அதுதான் இது. ஓகேவா? சோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது வந்து C1 C2 C3 C4 C5 எங்க இருக்கு அப்படின்னா வந்து C5 மேல இருக்கும், C5. So this is called the ring structure of pentose sugar. Okay, so இந்த ring structureல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து அடிப்படையா 4 கார்பனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து தான் இந்த ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனா பென்டோஸ் சுகர் அப்படின்னாலே 5 கார்பன் இல்லையா? சோ 5வது கார்பன் எங்க இருக்கு அப்படின்னா 4வது கார்பனுக்கு மேல ஒரு ஆர்ம், ஒரு கை மாதிரி மேல இருக்கும். சோ இதுதான் வந்து பென்டோஸ் சுகர், அதாவது DNA மற்றும் RNAல இருக்கக்கூடிய பென்டோஸ் சுகருடைய ஸ்ட்ரக்சர். சோ இந்த பிக்சரை பாருங்க, இப்படி இருந்த பென்டோஸ் சுகருடைய அந்த செயின் ஸ்ட்ரக்சர் எப்படி ரிங் ஸ்ட்ரக்சராக மாறுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ரிங்குடைய சென்டர்ல என்ன இருக்கும்? ரிங்குடைய சென்டர்ல ஆக்சிஜன் இருக்கும்.
அண்ட் அடுத்து வர்றது வந்து C1 அதாவது ஃபர்ஸ்ட் கார்பன் மாலிக்யூல். அடுத்து வர்றது C2 செகண்ட் கார்பன் மாலிக்யூல். அடுத்து வர்றது C3 தேர்ட் கார்பன் மாலிக்யூல். அடுத்து C4 ஃபோர்த் கார்பன் மாலிக்யூல். ஸோ ஃபோர்த் கார்பனுக்கு மேலே இருக்கக்கூடியது தான் வந்து ஃபிஃப்த் கார்பன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஷேப் இருக்கு இல்லையா பென்டோஸ் சுகர்ல, இதை நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து ஃபியூரனோஸ் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபியூரனோஸ் ரிங். ஃபியூரனோஸ் ரிங் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? எதால செய்யப்பட்டது? ஃபியூரனோஸ் ரிங் அப்படின்றது 4 கார்பன் மற்றும் 1 ஆக்சிஜனால செய்யப்பட்டது. பென்டோ சுகர்ல 5 கார்பன் இருக்கு, ஆனாலும் ஃபியூரனோஸ் ரிங் எதால செய்யப்பட்டது? இந்த ரிங் வந்து 4 கார்பன் மற்றும் ஒரு ஆக்சிஜனால செய்யப்பட்டது தான் நம்ம ஃபியூரனோஸ் ரிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ மீதமுள்ள 5வது கார்பன் 4வது கார்பனுக்கு மேலே இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஷேப்பை நாம பென்டோகனல் ஷேப், பென்டா அப்படின்னா 5 இல்லையா? ஸோ பென்டகனல் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதுதான் பென்டோ சுகருடைய ஷேப். ஓகே, ஸோ இப்போ கார்பன் இருக்கு, மற்ற மாலிகூல்ஸ்லாம் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனுடைய 2 புறமும் வந்து ஒரு OH H குரூப் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் கார்பன்லயும் HOH இருக்கும், தேர்ட் கார்பன்லயும் HOH இருக்கும், ஃபோர்த் கார்பன்ல H இருக்கும். ஓகே, OH இருக்காது, ஹைட்ராக்சைல் குரூப் அந்த இடத்துல இருக்காது. அதற்கு பதில் ஃபிஃப்த் கார்பன்ல என்ன இருக்கும் அப்படின்னா வந்து CHOH அப்படின்ற குரூப் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஃபிஃப்த் கார்பன்ல என்ன இருக்கும்? CHOH அப்படின்ற குரூப் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு பென்டோ சுகருடைய ஸ்ட்ரக்சரை நீங்க எக்ஸாம்ல வரையணும்னா ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம என்ன பண்ணோம், நடுவில் வந்து ஒரு ஆக்சிஜனை வந்து போட்டுக்கிறோம். ஓகே, நடுவில் ஒரு ஆக்சிஜன் இருக்கு. ஸோ இது ஒரு இது இப்படி வருது இல்லையா? இது வந்து 5 ரிங் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு? மேல OH இருக்கு, இது ஃபர்ஸ்ட் கார்பன், கீழே H இருக்கு. இது செகண்ட் கார்பன் மேல H இருக்கும், இந்த இடத்துல OH இருக்கும். தேர்ட் கார்பன்லயும் அதே மாதிரி கீழே OH இருக்கும், இது வந்து H இருக்கும். ஃபோர்த் கார்பன்ல கீழே H இருக்கும். ஓகே, OH இருக்காது, அதற்கு பதில் ஃபிஃப்த் கார்பன் மேல இருக்கும், அந்த இடத்துல CHOH அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு பென்டோ சுகருடைய ஸ்ட்ரக்சர். நம்ம வரைய சொன்னா ஈஸியா இந்த மாதிரி வரைஞ்சிடலாம். ஓகே, ரைட். ஸோ இந்த பென்டோ சுகர் அப்படின்றது பேசிக்கலா இதோட நேம் வந்து பென்டோ சுகர். பென்டோ சுகர்ல 2 வகையான பென்டோ சுகர்ஸ் இருக்கு. ஒன்னு ரைபோ சுகர், மற்றொன்று டிஆக்சி ரைபோ சுகர். ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிக்சரை பாருங்க. இது என்ன வகையான சுகர் அப்படின்னா இது வந்து ரைபோ சுகர். ஸோ ரைபோ சுகர்ல நம்ம இப்ப பார்த்தது தான், இந்த இடத்துல 2 ஃபங்க்ஷனல் OH குரூப் இருக்கும். OH குரூப் அப்படின்னா ஹைட்ராக்சைல் குரூப் இருக்கு இல்லையா? ஸோ 2 ஃபங்க்ஷனல் ஹைட்ராக்சைல் குரூப் இருக்கும். ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பென்டோ சுகர் இப்படி இருக்குன்னா, ஓகே, ஸோ அடுத்த அந்த செயினுடைய அடுத்த பென்டோ சுகர் கூட சேர்றதுக்கு இந்த இடத்துல ஒரு 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 சங்கிலி தொடர் மாதிரி ஏதாவது வேணும் இல்லையா? அந்த கனெக்ஷனுக்கு ஏதாவது ஒன்று வேணும் இல்லையா? ஸோ அந்த கனெக்டிங் ஏரியா தான் இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ஃபங்க்ஷனல் OH குரூப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஸோ ஒரு பென்டோ சுகர்ல 2 வகை இருக்கு, ரைபோஸ், டிஆக்சி ரைபோஸ். அதுல ரைபோஸ் சுகர்ல 2 ஹைட்ராக்சைல் குரூப் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்ஸா இருக்கு. ஓகே, 2வது வகையான பென்டோ சுகர் வந்து டிஆக்சி ரைபோஸ். ஸோ இப்பதான் நான் சொன்னேன், டிஆக்சி ரைபோஸ் எதுல இருக்கும்? டிஎன்ஏல இருக்கக்கூடிய சுகர் வந்து டிஆக்சி ரைபோஸ், RNAல இருக்கக்கூடிய சுகர் வந்து ரைபோஸ். சரிங்களா? ஓகே, ஸோ என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். அதாவது இப்ப கார்பன் 2ல ரைபோஸ் சுகர்ல கார்பன் 2ல OH அப்படின்ற ஒரு குரூப் இருக்கு இல்லையா? அதற்கு பதில் டிஆக்சி ரைபோஸ்ல கார்பன் 2ல வெறும் H ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம இது என்ன சொல்றோம்னா வந்து டிஆக்சி. டிஆக்சினா என்னது? ஆக்சிஜன் அந்த இடத்துல டெலீட் ஆயிடுச்சு, நீக்கப்பட்டுச்சு. OH ஹைட்ராக்சைல் குரூப்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் போயிட்டு வெறும் H ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? எந்த இடத்துல இருக்கு? C2 கார்பன்ல இருக்கு. ஸோ இதுதான் டிஎன்ஏ மற்றும் RNAல இருக்கக்கூடிய இந்த பென்டோ சுகர்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிறிய வித்தியாசம். அதை தவிர மிச்ச எல்லா ஸ்ட்ரக்சருமே வந்து இந்த பென்டோ சுகர் வந்து சேம் தான். ஸோ ஒரு ஹைட்ராக்சைல் குரூப் இருந்துச்சுன்னா அதை நம்ம டிஆக்சி ரைபோஸ்ன்னு சொல்றோம். 2 ஹைட்ராக்சைல் குரூப் இருந்துச்சுன்னா அதை நாம ரைபோஸ் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எதற்காக RNAல 2 ஹைட்ராக்சைல் குரூப் இருக்கு, டிஎன்ஏல ஒரே ஒரு ஹைட்ராக்சைல் குரூப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா RNA அப்படின்றது இட் இஸ் மோர் ரியாக்டிவ். RNAக்கள் தான் வந்து புரோட்டீன்களை உற்பத்தி செய்யும், இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகும், செல் மெட்டபாலிசம்ல எல்லாம் நிறைய வேலைகள் செய்யும்.
ஸோ இந்த ஆர்என்ஏ இஸ் மோர் ரியாக்டிவ். ஓகேவா? ஸோ இது நிறைய ஃபங்க்ஷனல் வேலைகள் செய்யறதுனால பயோகெமிக்கலா நம்ம ஆல்ரெடி சொன்னோம், OH குரூப் தான் வந்து ஒரு பென்டோ சுகர்ல ரியாக்டிவ் குரூப் அல்லது ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லிட்டு இது எங்க இருக்கோ அந்த இடத்துல வந்து அது நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகும், பக்கத்துல இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் கூட சேர்ந்து. ஆர்என்ஏ அப்படின்றது ரொம்ப ஃபங்க்ஷனலி ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட், ஒரு நியூக்ளிக் ஆசிட். ஆனா டிஎன்ஏ அப்படின்றது அப்படி கிடையாது. இப்போ டிஎன்ஏ அப்படின்றது தான் நம்மளுடைய மரபணு இல்லையா? ஸோ மரபணுக்கள் ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரணும், அதோட கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கணும் அப்படின்னா the first character of a nucleic acid என்ன அப்படின்னா வந்து it has to be stable. ஸ்டேபிள்னா என்னது? நல்ல நிரந்தரமா அடிக்கடி அதை மாத்தி கொள்ளாம இருக்கணும். ஓகே, ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ ஒரு நியூக்ளிக் ஆசிட் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருந்தாதான் அது வந்து ஒரு நல்ல ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்க முடியும். சரிங்களா? அடிக்கடி மாத்திக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதோட ஸ்ட்ரக்சரை, அதோட ஃபங்க்ஷன்ஸை, அது எப்படி வந்து கேரக்டர்ஸ் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்த முடியும்? அதோட சேஞ்சஸ் எல்லாமே வந்து மாறிடும் இல்லையா? கேரக்டர்ஸ் எல்லாமே மாறிடும் இல்லையா? அதனாலதான் டிஎன்ஏக்கு ஒரே ஒரு ஹைட்ராக்சைல் குரூப் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கு. சரிங்களா? ஸோ மற்றது வந்து ஹைட்ரோஜனா இருக்கு. ஆனா ஆர்என்ஏ அப்படின்றது அப்படி கிடையாது. ஆர்என்ஏக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதனால அது வந்து அடிக்கடி அதோடைய வேலைகளுக்காக அதோடைய ரியாக்ஷன்ஸ் வந்து பக்கத்துல இருக்க மாலிகூல்ஸ் கூட செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால ஆர்என்ஏல இருக்கக்கூடிய ரைபோஸ் சுகர்ல 2 ஃபங்க்ஷனல் குரூப்பும், டிஎன்ஏல இருக்கக்கூடிய டிஆக்சி ரைபோஸ் சுகர்ல ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பும் இருக்கு. ஸோ இந்த மேஜரான வித்தியாசம் தான் சயின்டிஸ்டுக்கு என்ன புரிய வச்சுச்சு அப்படின்னா, முதல்லலாம் நினைச்சிட்டு இருந்தாங்க புரோட்டீன்கள் தான் ஒரு செல்லுல இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல், அதுதான் வந்து சந்ததிகளுக்கு வந்து கேரக்டர்ஸா கடத்துது அப்படின்னு சொல்லிட்டு. பட் புரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேபிள் கிடையாது, அடிக்கடி டிகிரேட் ஆகும், அழிஞ்சு போயிடும், சேஞ்சஸ் ஆயிடும், ஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் ஆயிடும். ஆனா டிஎன்ஏ அப்படி கிடையாது. ஸோ டிஎன்ஏ இஸ் மோர் ஸ்டேபிள் அண்ட் இட் இஸ் லெஸ் ரியாக்டிவ். ஸோ பக்கத்துல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் கூட நிறைய ரியாக்ஷனை வந்து டிஎன்ஏக்கள் செய்யாது, லைக் ஆர்என்ஏ. ஓகேவா? ஸோ அதனாலதான் இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரூஃப், ஒரு அட்டாட்சி நமக்கு என்ன அப்படின்னா டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல், புரோட்டீன்கள் கிடையாது அப்படின்றதுக்கு ஒரு காரணம் டிஎன்ஏ உடைய இந்த டிஆக்சி ரைபோஸ்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆக்டிவ் மாலிகூல். ஓகே, ஸோ புரியுதா? ஸோ இதுதான் நியூக்ளிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய பென்டோ சுகர். ஸோ 2 வகையான பென்டோ சுகர், ஆர்என்ஏக்கள்ல ரைபோஸ் அப்படின்னு இருக்கு, டிஎன்ஏக்கள்ல டிஆக்சி ரைபோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, ரைட். அடுத்து 2வது காம்போனன்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நைட்ரோஜினஸ் பேஸ். இப்போ குலாப் ஜாமுன் செய்யணும்னா அடிப்படையா ஒரு பேஸ் அப்படின்னு ஒண்ணு வேணும் இல்லையா? பேஸ்னா என்னது? அதுலதான் வந்து எல்லாமே வந்து ஒட்டும் இல்லையா? ஸோ குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு அடிப்படையான ஒரு பேஸ் என்னது? மாவு, மைதா மாவு. அதே மாதிரி நைட்ரோஜினஸ் பேஸ் அப்படின்றதா வந்து நம்ம டிஎன்ஏவோ இல்லைன்னா ஆர்என்ஏவோ செய்யறதுக்கான அடிப்படையான ஒரு பொருள். ஓகே, ஸோ நைட்ரோஜினஸ் பேஸ் என்றால் என்ன? The nitrogenous bases are nitrogen containing molecules. அதுல என்ன இருக்கு? நைட்ரஜன் மூலக்கூறுகள் இருக்கு. They have the chemical properties of the base. அதுக்கு ஒரு base property இருக்கு. Base அப்படின்னா என்னது? It accepts the H+ ion or proton in a solution. ஸோ ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா இந்த நைட்ரோஜினியஸ் பேஸ் அப்படின்ற காம்போனன்ட் வந்து ஹைட்ரோஜன்ஸ் அயான்ஸை எடுத்துக்கும். ஸோ எடுத்துக்கிறதுனால தான் நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? So, nitrogenous base are organic compounds containing carbon and nitrogen. கார்பன் மற்றும் நைட்ரஜன் நிறைந்த ஆர்கானிக் மூலக்கூறுகள் தான் வந்து நைட்ரோஜினஸ் பேஸ். இந்த நைட்ரோஜினஸ் பேஸ அதோடைய வடிவம் எப்படி இருக்கு அதை பொறுத்து நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஒன்று பியூரின்ஸ், மற்றொன்று பிரிமிடின்ஸ். ஓகே, சில பேர் பைரிமிடின் அப்படின்னு சொல்லுவாங்க. பைரிமிடின் அல்லது பிரிமிடின் எல்லாமே ஒண்ணுதான். சரியா? ஸோ பியூரின்ல 2 வகை இருக்கு. ஒன்னு அடினைன் மற்றும் குவானைன். பைரிமிடின்ல மொத்தம் 3 இருக்கு. சைட்டோசின், தைமின் மற்றும் யுராசின். ஸோ இவை எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்றோம்? நைட்ரோஜினஸ் பேசஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ நாம 2 வகையான நியூக்ளிக் ஆசிட் இருக்கு இல்லையா? அதாவது டிஎன்ஏ அப்படின்றது ஒரு நியூக்ளிக் ஆசிட், ஆர்என்ஏ அப்படின்றது ஒரு நியூக்ளிக் ஆசிட். ஸோ இந்த டிஎன்ஏலயும் ஆர்என்ஏலயும் 2 வகையான பிரிமிடின் தான் இருக்கும். அதாவது சைட்டோசின், இங்க பாருங்க, சைட்டோசின் அப்படின்றது டிஎன்ஏல இருக்கும், தைமின் அப்படின்றது டிஎன்ஏல இருக்கும். அதாவது NE2. ஓகே, சைட்டோசின் மற்றும் தைமின் அப்படின்ற பிரிமிடின்கள் தான் வந்து டிஎன்ஏல இருக்கும். ஆனா ஆர்என்ஏக்கள்ல சைட்டோசின் மற்றும் யுராசில் அப்படின்ற பிரிமிடின் இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன சேஞ்ச் இருக்கு?
தைமின்க்கு பதில் யுராசில் இருந்துச்சுன்னா அதை நாம ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆனா இந்த பியூரின்கள் வந்து டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ ரெண்டுத்துலயுமே சேமா தான் இருக்கும். அதாவது அடினைன் மற்றும் குவானைனா தான் இருக்கும். புரியுதா? சோ டிஎன்ஏ ஆர்என்ஏல பியூரின் பிரிமிடின்ஸ் இருக்கு, அவைதான் நைட்ரோஜீனியஸ் பேசஸ். ஒரே ஒரு வித்தியாசம் தான் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏல, அதாவது பிரிமிடின் அப்படின்ற நைட்ரோஜீனியஸ் பேஸ்ல டிஎன்ஏவா இருந்துச்சுன்னா தைமின் மூலக்கூறு இருக்கும், ஆர்என்ஏவா இருந்துச்சுன்னா தைமின்க்கு பதில் என்ன இருக்கும்? யுராசில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, ரைட். சோ இந்த பியூரின் மற்றும் பிரிமிடின் இதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ பியூரின்ஸ் ஆர் டைசைக்ளிக். டைசைக்ளிக் அப்படின்னா டைனா ரெண்டு, இதுல வந்து இரண்டு ரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இதுதான் வந்து பியூரினோட ஸ்ட்ரக்சர், ரெண்டு ரிங் மாதிரி இருக்கும். ஓகே, சோ இந்த ரிங்ல பாத்தீங்கன்னா வந்து மொத்தம் 4 நைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். இங்க பாருங்க 1 2 3 4 4 நைட்ரஜன் ஆட்டம் இருக்கக்கூடிய இரண்டு ரிங் தான் வந்து என்னது? பியூரினுடைய ஸ்ட்ரக்சர். ஆனா பிரிமிடின் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரிங் தான் இருக்கும். இட் இஸ் மோனோசைக்ளிக், அதாவது ஒன் ரிங், ஒரே ஒரு ரிங் தான் இருக்கும். So it has only 2 nitrogen atom, இரண்டு நைட்ரஜன் ஆட்டம்ஸ் தான் இருக்கும். சோ நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பிரிமிடின் அப்படின்னாலே ஒரு ரிங் தான் இருக்கும், பியூரின் அப்படின்னா அதுல ரெண்டு ரிங் இருக்கு அப்படின்றத ஞாபகத்துல வச்சுக்கணும். சோ அடுத்து பார்த்தோம்னா இந்த பியூரின் ரிங்ல நைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அது எந்தெந்த பொசிஷன்ல இருக்கு அந்த ரிங்ல அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது எந்தெந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட், தேர்ட், செவன்த், நைன்த் அப்படின்ற பொசிஷன்ல இருக்கு. ஓகேவா? சோ இந்த பியூரின் ரிங்கை நாம இப்ப என்ன பண்ணலாம்? நேம் கொடுத்து நம்பர் பண்ணலாம். சோ இங்க பாருங்க எல்லா ரிங்லயுமே வந்து கார்பன் வந்து பேசிக்கலா இருக்கும், இந்த இடத்துல கார்பன் இருக்கும். ஓகேவா? சோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இது வந்து 1 2 3, இந்த இடத்துல கார்பன் இருக்கும், நீங்க அதை புரிஞ்சுக்கணும். சரியா? 4 5 6 இப்படி போகுது, இப்படி போகுது. சரிங்களா? கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல. சோ 6 ஆயிடுச்சா, அண்ட் இந்த இடத்துல NH2 இருக்கு. அதே மாதிரி 7 8 9 இப்படி வருது. சோ இதுதான் வந்து பியூரின் ரிங்கை நம்ம வந்து நம்பரிங் பண்ணக்கூடிய இந்த வழி. சோ இந்த இடத்துல பாருங்க வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நைட்ரஜன் இருக்கு, தேர்ட் பொசிஷன்ல நைட்ரஜன் இருக்கு, செவன்த் பொசிஷன்ல நைட்ரஜன் இருக்கு, மற்றும் நைன்த் பொசிஷன்ல நைட்ரஜன் இருக்கு. ஓகே, இது வேற, இது வந்து அடுத்த இதுல வருது. சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட், தேர்ட், செவன்த், நைன்த் இந்த 4 பொசிஷன்ல தான் வந்து பியூரின் ரிங்ல நைட்ரஜன் மாலிகூல்ஸ் இருக்கு. எதற்காக நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய இந்த நைட்ரஜன் அந்த மாலிகூல்ஸ் தான் வந்து அடுத்து ஒரு மாலிகூல் கூட சேரும் போது ஜாயின் ஆகும். அதுவும் பர்டிகுலரா சுகர் மாலிகூல் கூட இந்த இடத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜன்ஸ்லாம் தான் வந்து ஒன்றாக சேரும், நைட்ரஜன் அண்ட் கார்பன். சரிங்களா? அண்ட் ரெண்டாவது பாருங்க பிரிமிடின். பிரிமிடின் உள்ள வந்து 2 நைட்ரஜன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது எந்த பொசிஷன்ல இருக்கு? இது நாம நம்பர் பண்ணும்போது 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லி இப்படி நம்பர் பண்றோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் தேர்ட் பொசிஷன்ல தான் வந்து நைட்ரஜன் இருக்கு. ஓகே, ரைட். So the nitrogenous bases are attached to the first carbon of the pentose sugar. So நம்ம முதல்ல பார்த்தோம் நியூக்ளியோடைட் செய்யறதுக்கு முதல்ல தேவை வந்து பென்டோஸ் சுகர், அதை பார்த்து முடிச்சிட்டோம். ரெண்டாவது தேவை வந்து நைட்ரோஜினஸ் பேசஸ். இந்த நைட்ரோஜினஸ் பேசஸ் வந்து பென்டோஸ் சுகர்ல ஒரு இடத்துல வந்து ஜாயின் ஆகணும் இல்லையா, ஒட்டணும் இல்லையா. எந்த இடத்துல ஒட்டும் அப்படின்னா வந்து பென்டோஸ் சுகருடைய ஃபர்ஸ்ட் கார்பன்ல வந்து தான் ஒட்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சோ இங்க பாருங்க, இந்த பிக்சரை பாருங்க, இந்த பிக்சரை பாருங்க, இந்த வயலட் கலர்ல இருக்கிறது தான் வந்து பென்டோஸ் சுகர். ஓகேவா? சோ இந்த இடத்துல பாருங்க, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன் ஆஃப் தி சுகர். சோ இந்த C1 அப்படின்ற ஃபர்ஸ்ட் கார்பன்ல தான் இந்த பியூரின் ரிங் வந்து ஒட்டுது. அதே மாதிரி இதுவும் பென்டோஸ் சுகர் தான், இதுலயும் இது C1 C1 C2 C3 C4 இது C5. அதே மாதிரி பென்டோஸ் சுகருடைய ஃபர்ஸ்ட் கார்பன்ல தான் பிரிமிடின் ரிங்குமே வந்து ஜாயின் ஆகுது. ஓகே, சோ நைட்ரோஜினியஸ் பேசஸ் ஆர் ஆல்வேஸ் அட்டாச்ட். எப்பவுமே நைட்ரோஜினியஸ் பேசஸ் பென்டோஸ் சுகர் மேல இணையும் போது அதோடைய ஃபர்ஸ்ட் கார்பன், பென்டோஸ் சுகருடைய ஃபர்ஸ்ட் கார்பன் கூட தான் போய் சேரும். ஓகே, சரி, இது வந்து பென்டோஸ் சுகருடைய ஃபர்ஸ்ட் கார்பன் கூட சேருது. ஆனா நைட்ரோஜினஸ் பேசஸ் உடைய எந்த பகுதி இந்த பென்டோஸ் சுகர் கூட போய் ஃபர்ஸ்ட் கார்பனோட சேருது அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. சோ அதுதான் வந்து இப்ப நாம பார்த்தது. அது பாத்தீங்கன்னா 9th position of the purine and the first carbon of the pentose sugar forms the bond. So purineல
ஃபர்ஸ்ட், தேர்டு, செவன்த், நைன்த் அப்படின்னு சொல்லி 4 பகுதிகளில் வந்து நைட்ரோஜினஸ் பேசஸ் இருக்கு, அங்கேயும் கார்பன் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுல 9th பொசிஷன் இதானே நம்ம இப்ப பார்த்தா இந்த பியூரின் ரிங் ஸ்ட்ரக்சர். 9th பொசிஷன்ல இருக்கிற இந்த இடம் தான் வந்து இந்த பென்டோ சுகர் கூட பாண்டிங் பண்ணும். 9th பொசிஷன். ஓகே. அதே மாதிரி pyrimidine பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆஃப் த pyrimidine and the first carbon of the pentose sugar forms the bonding. So இது வந்து first nitrogenous base. ஓகேவா? pyrimidine ringல இது வந்து 1. So இதுல 1 1 0, இதுல வந்து 9 and 1 0. புரியுதா? So இதுதான் வந்து purine and pyrimidine ring வந்து எப்படி வந்து pentose sugar கூட சேருது அப்படின்றது. ரைட். So இப்போ இந்த nitrogenous bases அப்படின்றதா வந்து they form the building blocks of nucleic acids அப்படின்னு சொல்லி சொல்றோம். பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னா என்னப்பா? இப்போ நம்ம டிஎன்ஏ ஓட ஸ்ட்ரக்சரை இப்போ நம்ம வந்து டிஎன்ஏ அப்படின்னா இப்படி எடுத்துக்கலாம். இது நம்ம ஒரு ஏணிக்கு ஒப்பீடு செய்யலாம். சரியா? ஒரு டிஎன்ஏவையும் ஸ்ட்ராண்டையும் நம்ம ஒரு ஏணி படிக்கட்டையும் கம்பேர் பண்றோம். ஸோ இந்த ஏணிக்கு நம்ம இந்த ஒரு படி இருக்கு இல்லையா, இந்த ஏணியோட ஒரு படி, அந்த படி இருந்தா தானே அதை நம்ம ஏணினே சொல்லுவோம், இல்லைன்னா அது வெறும் 2 கம்பு தானே. சரிங்களா? ஸோ இந்த ஒரு படிக்கட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் நைட்ரோஜினஸ் பேசஸ் அப்படின்றது டிஎன்ஏ உடைய பில்டிங் பிளாக்ஸ். இந்த நைட்ரோஜினஸ் பேசஸ் இல்லாம டிஎன்ஏவை உருவாக்கவே முடியாது. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த ஏணியுடைய இந்த 2 படிக்கட்டுல வந்து இது எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், 2 சேர்ந்த மாதிரி இருக்கும். எதை வைத்து அப்படின்னா இந்த நைட்ரோஜினஸ் பேஸை வைத்து தான். அதாவது பியூரின் pyrimidine சேரும். ஸோ சேரும் போது அதற்கு 2த்துக்கும் நடுவுல ஒரு பாண்டிங் இருக்கும். ஓகே. அந்த பாண்டை நாம ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நைட்ரோஜினஸ் பேசஸ் அப்படின்றது 2 வகைப்படும், பியூரின் மற்றும் pyrimidine. அடினைன் குவானைன் அப்படின்றது பியூரின், தைமின், சைட்டோசின், யுராசில் அப்படின்றது pyrimidine. ஓகே. ஸோ டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும் போது, அட்லீஸ்ட் நியூக்ளியோடைட் ஃபார்ம் ஆகும் போது இந்த பியூரின் வந்து pyrimidine கூட சேரும். அதுதான் வந்து இந்த பாண்டிங் இப்படி சேரும். ஓகேவா? இப்போ இது இப்படி டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் அப்படின்னா இப்படி சேரும். ஒரு பியூரின் ஒரு pyrimidine, ஒரு பியூரின் ஒரு pyrimidine அப்படின்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? சோ எந்த இடத்துல அடினைன் அப்படின்ற பியூரின் மாலிக்யூல் இருக்கோ அதற்கு ஈக்குவலண்டானது இன்னொரு பக்கத்துல என்னவா இருக்கும்? தைமினா தான் இருக்கும். அடினைன் அப்படின்ற பியூரின் தைமின் அப்படின்ற pyrimidine கூட மட்டும் தான் சேரும். சோ அடினைன் always pass with thymine. ஓகே. இப்படி பேர் பண்ணும்போது இந்த நடுவுல இருக்கு இல்லையா இந்த பாண்டிங், இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்க பாருங்க, இது வந்து ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும்னா 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். அடினைனும் தைமினும் சேரும் போது 2 ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே. ரைட். ஸோ அதே போல குவானைன் மற்றும் சைட்டோசைன். குவானைன் அப்படின்றது ஒரு பியூரின், சைட்டோசைன் அப்படின்றது ஒரு pyrimidine. ஸோ குவானைன் வந்து எப்பவுமே, குவானைன் அப்படின்னா ஜி, குவானைன் எப்பவுமே சைட்டோசின் சி கூட மட்டும் தான் சேரும். குவானைன் போய் தைமின் கூட சேராது, அடினைன் போய் சைட்டோசின் கூட சேராது, அப்படி ஃபார்ம் ஆகாது. ஏன்னா அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படிதான் இருக்கு. அதற்கு தகுந்த மாதிரி தான் அந்த பாண்டிங் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ குவானைன் ஆல்வேஸ் பேர்ஸ் வித் சைட்டோசின். அப்படி பேர் பண்ணும்போது அதற்கு 2த்துக்கும் நடுவுல எத்தனை நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கு? 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, இது ஒரு பாண்ட், இது ஒரு பாண்ட், இது ஒரு பாண்ட். இவ்வளவு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஓகே. சோ இதுதான் வந்து நைட்ரோஜினஸ் பேஸ், ஒரு நியூக்ளியோடைட்ல இருக்கக்கூடிய நைட்ரோஜினஸ் பேசஸ் உடைய அடிப்படை. சோ அடினைன் அப்படின்றது தைமின் கூட மட்டும் தான் சேரும். அதுக்கு நடுவுல 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இணைத்து அதை பிடித்து வைத்திருக்கும். குவானைன் அப்படின்றது சைட்டோசின் கூட மட்டும் தான் சேரும். அதற்கு நடுவுல 3 ஹைட்ரஜன் பாண்டுகள் அதை இணைத்து வைத்திருக்கும். சரியா? சோ இது வந்து நைட்ரோஜினஸ் பேசஸ். சோ அடுத்து 3வதாக ஒரு நியூக்ளியோடைடுக்கு தேவை வந்து பாஸ்பேட் குரூப். அதாவது குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு மாவு நைட்ரோஜினஸ் பேஸ் பார்த்தாச்சு, சர்க்கரை வந்து பென்டோ சுகர் பார்த்தாச்சு. அடுத்து நமக்கு பிஸ்தா, பாதாம் இந்த மாதிரி தேவையான பொருள் வந்து பாஸ்பேட் குரூப். இந்த பாஸ்பேட் குரூப் அப்படின்றது அடிப்படையா எதுல இருந்து வரக்கூடியது அப்படின்னா வந்து இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் பாஸ்போரிக் ஆசிட். பாஸ்போரிக் அமிலத்துல இருந்து தான் வந்து இந்த பாஸ்பேட் குரூப் வந்து ஃபார்ம் ஆகுது. பாஸ்போரிக் ஆசிட் உடைய மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னா என்னது? H3PO4. இது நமக்கு தெரியும். H3PO4 இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து இப்படிதான் எழுதணும். ரொம்ப ஈஸி தான். இப்போ H3PO4ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்கு, அது நம்ம நடுவுல போட்டுக்கலாம்.
எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 4 ஆக்சிஜன் இருக்கு. ஓகேவா? ஸோ 4 சைட்லயும் நம்ம ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூலை போட்டுக்கலாம். அடுத்து எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 3 ஹைட்ரஜன் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன், இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன், இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன். ஸோ இந்த இடத்துல டபுள் பாண்ட் வேலன்சிக்காக. ஸோ இதுதான் வந்து பாஸ்போரிக் ஆசிட், பாஸ்போரிக் அமிலத்தோடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த பாஸ்போரிக் ஆசிட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் ஹாஸ் 3 hydroxyl group which are involved in the strand formation. ஓகே, இதுல என்ன இருக்கு? 3 ஹைட்ராக்சில் குரூப்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் டிஎன்ஏ அந்த ஸ்ட்ராண்ட் அது உருவாகிறதுக்கு அடிப்படையான ஒரு மாலிகுலா இருக்கு. So the phosphate functional groups gives the DNA and RNA the property of the acid, hence the name nucleic acid. இந்த நியூக்ளிக் அமிலத்தை வந்து கண்டுபிடிக்கும் போது இதுல நிறைய பாஸ்பேட் குரூப் இருக்கு, அதாவது பாஸ்பரஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? ஸோ அதனாலதான் இதற்கு பேரே வந்து நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஸோ அந்த நியூக்ளிக் ஆசிட் உடைய பாஸ்பேட் குரூப் தான் வந்து இப்ப நாம பாக்குறது. ஸோ இந்த பாஸ்பேட் குரூப் பாத்தீங்கன்னா வந்து இதுல இருக்கக்கூடிய 3 ஹைட்ராக்சில் குரூப்னு பார்த்தோம் இல்லையா, அதுல ஒரு ஹைட்ராக்சில் குரூப் வந்து எதனோட அட்டாச் ஆகும்? இட் அட்டாச் டு தி 5th கார்பன் ஆஃப் தி பென்டோஸ் சுகர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பென்டோஸ் சுகர் அப்படின்றது நியூக்ளியோடைடோட அடிப்படை. பென்டோஸ் சுகருடைய ஃபர்ஸ்ட் கார்பன் கூட என்ன போய் சேரும்? நைட்ரோஜீனஸ் பேஸ். நைட்ரோஜீனஸ் பேஸ் போய் சேரும். ஆமா தானே? நைட்ரோஜீனஸ் பேஸ் வந்து இங்க தான் வந்து ஜாயின் ஆகும். ஸோ இது கார்பன் 2, கார்பன் 3, கார்பன் 4, கார்பன் 5 வந்து இங்க மேல வரும் இல்லையா? ஸோ இந்த 5th கார்பன் கூட தான் இந்த பாஸ்பேட் குரூப் வந்து ஜாயின் ஆகும். இங்க இருக்கிறது ஆக்சிஜன், கரெக்ட்டுங்களா? ஸோ ஒன் ஆஃப் த ஹைட்ராக்சில் குரூப் அட்டாச் டு த 5th கார்பன் ஆஃப் தி பென்டோஸ் சுகர். இது எப்படி நடக்குது மாலிகுலர் லெவல்ல அப்படின்னு சொல்லி இங்க பாருங்க, இங்கதான் இருக்கு பாருங்க. ஸோ பென்டோஸ் சுகர்ல நம்ம இப்ப பார்த்தோம் CH2OH, CH2OH அப்படின்னு சொல்லி இருக்கும் பென்டோஸ் சுகர்ல, சரிங்களா? ஸோ இது வந்து பாஸ்பேட் குரூப். இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ராக்சில் குரூப் வந்து இது கூட சேருது. இந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய பாண்ட் வந்து பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். அது என்ன அப்படின்றது நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன், இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க, இப்போ நமக்கு தேவையான ஒரு நியூக்ளியோடைட் பேஸ் வந்து கிடைச்சிருச்சு. அதாவது நியூக்ளியோடைட்ல மொத்தம் 3 காம்போனன்ட் இருக்கு. ஒரு சுகர் இருக்கணும், ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்கணும், ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்கணும். இது 3 சேர்ந்து தான் நம்ம நியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இதுதான் வந்து ஒரு நியூக்ளியோடைடோடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். ஸோ இப்போ இந்த நியூக்ளியோடைட் வந்து எப்படி ஒன்னா ஜாயின் ஆகுது, இதற்கு நடுவுல என்ன வகையான பாண்ட், அந்த பிணைப்புகள் எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க, நம்ம சிம்பிளா நீங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒரு நியூக்ளியோடைடோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். பென்டோ சுகர் இருக்கு, நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்கு, பாஸ்பேட் இருக்கு, சரிங்களா? ரைட். ஸோ இது எப்படி சேருது அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன தேவை? முதல்ல நமக்கு சுகர் மாலிகுல் தேவை. இந்த சுகர் மாலிகுல் அதாவது பென்டோ சுகர் கூட நைட்ரோஜினஸ் பேஸ் வந்து அதோடைய ஃபர்ஸ்ட் கார்பன்ல இணையுது. இது ஃபர்ஸ்ட் நடக்குது. ஸோ இந்த நைட்ரோஜினியஸ் பேஸ் வந்து ஒருவேளை பியூரினா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட், 3rd, 7th, 9th அப்படின்ற பொசிஷன்ல வந்து ஜாயின் ஆகும். ஒருவேளை பிரிமிடினா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட், 3rd அப்படின்ற பொசிஷன்ல வந்து ஜாயின் ஆகும். இது நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ரெண்டாவது, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா வந்து எந்த வகையான பாண்டிங் அதற்கு நடுவுல இருக்கு அப்படின்னா இந்த பாண்டிங்கை நாம கிளைகோசைடிக் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதாவது பொதுவா நம்ம இதை N கிளைகோசைடிக் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது பென்டோ சுகரும் நைட்ரோஜினஸ் பேஸும் இணையும் போது அதற்கு நடுவுல இருக்கக்கூடிய பாண்ட் என்னது? N கிளைகோசைடிக் பாண்ட். ரொம்ப 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 முக்கியமானது. ஒரு டிஎன்ஏல இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் என்னென்ன வகையான பாண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மொத்தம் 3 வகையான பாண்ட்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாண்ட் என்னது? N கிளைகோசைடிக் பாண்ட். ஓகே, அது எதற்கு நடுவுல வருது? பென்டோ சுகருக்கும் நைட்ரோஜினஸ் பேஸுக்கும் நடுவுல வருது. புரியுதா? ரைட். அடுத்து என்ன சேரணும் இந்த நியூக்ளியோடைட்ல? அடுத்து தேவையானது பாஸ்போரிக் ஆசிட் வந்து சேரணும் இல்லையா? ஸோ பாஸ்போரிக் ஆசிட்ல இருந்து பாஸ்பேட் குரூப் மட்டும் தான் வரும். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதோடைய 5th கார்பன்ல இந்த CHOH அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் வந்து பாஸ்போரிக் ஆசிட் வந்து ஜாயின் பண்ண போகுது. ஸோ இந்த பாஸ்போரிக் ஆசிட் அப்படின்றது பேரை பார்த்தாலே தெரியுது நமக்கு, இது ஆசிட், அசிடிக் குரூப் இல்லையா? ஆனா இந்த CHOHல இந்த OH அப்படின்றது என்னது? ஆல்கஹாலிக் குரூப். நமக்கு தெரியும் இதெல்லாம் பேசிக் கெமிஸ்ட்ரி தானே. CHO அப்படின்னா ஆல்டிஹைடு, OHனா ஆல்கஹால் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ OH அப்படின்றது ஆல்கஹால் குரூப். ஸோ அடிப்படையான ஒரு பயோகெமிஸ்ட்ரி அதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
எப்போ ஒரு ஆசிட் ஒரு ஆல்கஹால் கூட சேருதோ அந்த இடத்துல உருவாகக்கூடிய பாண்டிங், அந்த பாண்டிங்கை நாம எஸ்டர் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன பாண்டு? எஸ்டர். எஸ்டர் பாண்ட். எஸ்டர் பாண்ட் அப்படின்னா ஒரு ஆசிடும் ஒரு ஆல்கஹாலும் இணையும் போது அந்த இடத்துல உருவாகக்கூடிய பாண்ட் வந்து எஸ்டர் பாண்ட். என்ன ஆகும் அந்த இடத்துல அப்படின்னா, ஆசிடும் ஆல்கஹாலும் சேரும் போது அந்த இடத்துல ஒரு வாட்டர் மாலிக்யூல் வந்து எலிமினேஷன் ஆகும், வெளியேற்றப்படும். ஸோ இங்க பாருங்க, பாஸ்போரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய ஒரு OH குரூப்போ இந்த பென்டோ சுகர்ல இருக்கக்கூடிய இந்த CH2OHல இருக்கக்கூடிய OH குரூப். ஓகே, ஸோ இவை ரெண்டும் சேரும் போது இந்த இடத்துல H2O. H2O என்னது? வாட்டர் மாலிக்யூல் இல்லையா? ஸோ H2O அப்படின்ற ஒரு வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல எலிமினேட் ஆன பிறகு இந்த C-கோ இந்த O-கோ நடுவில் உருவாகக்கூடிய பாண்டை தான் நம்ம என்ன சொல்றோம்? This is called as phosphodiester bond. இங்க பாருங்க, இந்த C-கோ O-கோ நடுவில் உருவாகக்கூடிய பாண்ட் வந்து phosphodiester bond. புரியுதா? ஸோ பாஸ்போரிக் ஆசிட் வந்து இந்த இடத்துல இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால this bond is called as phosphodiester bond. புரியுதா? ஸோ நியூக்ளியோடைட்ல இருக்கக்கூடிய இரண்டாவது வகையான பாண்டிங் என்னது? பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். இது எதற்கு நடுவுல உருவாகுது? பென்டோ சுகருடைய 5th கார்பனுக்கும் பாஸ்போரிக் ஆசிட்க்கும் நடுவுல உருவாகக்கூடிய ஒரு பாண்ட். சோ இப்போ இந்த பாஸ்போரிக் ஆசிட் என்னவா மாறிடுச்சு? பாஸ்போரிக் ஆசிட் பாஸ்பேட்டா மாறிடுச்சு. சரியா? பாஸ்பேட்டா மாறிடுச்சு. அடுத்து நியூக்ளிக் ஆசிட்ல உருவாகக்கூடியது மூன்றாவது வகையான பாண்ட் என்ன அப்படின்னா வந்து ஹைட்ரஜன் பாண்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, நைட்ரோஜினஸ் பேசஸ் பார்க்கும்போது இந்த நைட்ரோஜினஸ் பேஸ் வந்து இன்னொரு நைட்ரோஜினஸ் பேஸ் கூட சேரும் போது, அதாவது அடினைன் தைமின் கூட சேரும் போதும் குவானைன் சைட்டோசின் கூட சேரும் போதும் இந்த இடத்துல உருவாகக்கூடியது ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ இந்த மாதிரி 3 வகையான பாண்ட்ஸ் வந்து உருவாகுது. ஸோ அதுல நம்ம நியூக்ளியோடைடு, அதாவது டிஎன்ஏ அப்படின்றது நியூக்ளியோடைடோடைய பாலிமர்ஸ் தானே. ஸோ நியூக்ளியோடைடை மட்டும் நம்ம பார்க்கும்போது ஹைட்ரஜன் பாண்ட் இந்த இடத்துல வராது. ஸோ இந்த இடத்துல வந்து 2 பாண்ட் தான் இருக்கும். ஒன்று வந்து பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட், இன்னொரு பாண்ட் வந்து இந்த கிளைகோசைடிக் பாண்ட். ஓகேவா? சோ இது இந்த மாதிரியான நியூக்ளியோடைட்ஸ் வந்து ஒன்றாக இப்படி சேரும் போது இந்த இடத்துல இருக்கக்கூடியதான் வந்து இந்த ஹைட்ரஜன். புரியுதுங்களா? இதான் வந்து வித்தியாசம். சோ இது வரைக்கும் நாம பார்த்தது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நியூக்ளியோடைட். சோ நியூக்ளியோடைட் அப்படின்றதுல 3 மூலக்கூறுகள் காம்போனன்ட்ஸ் இருக்கு. பென்டோ சுகர், நைட்ரோஜினஸ் பேஸ் மற்றும் பாஸ்பேட் குரூப். அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, அது பேரு தான் வந்து நியூக்ளியோசைடு. SIDE சைடு. இது பாருங்க, TIDE சைடு. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இதை கண்டிப்பா நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் அ நியூக்ளியோசைடு? நியூக்ளியோசைடு உருவான பிறகுதான் நியூக்ளியோடைடு உருவாகும். சோ நியூக்ளியோசைடு இஸ் a nitrogenous base linked with பென்டோ சுகர். இந்த பிக்சரை பாருங்க, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சோ ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ் வந்து பென்டோ சுகர் கூட இணையுது, அவ்வளவுதான். இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்ன சொல்றோம்? நியூக்ளியோசைடு. சைடுன்னு சொல்றோம், சைடுல வந்து இணையுது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூக்ளியோசைடு, அவ்வளவுதான். ஆனா இதே நியூக்ளியோசைடு கூட எக்ஸ்ட்ராவா ஒரு பாஸ்பரஸ் குரூப் ஆட் ஆச்சுன்னா அதற்கு பேரு தான் நியூக்ளியோடைடு. புரியுதா? இந்த பிக்சர் பாருங்க, இதுதான் இது வரைக்கும் நம்ம முதல்ல பார்த்தது நியூக்ளியோசைடு. இது கூட ஒரு பாஸ்பேட் ஆட் ஆச்சுன்னா அது வந்து நியூக்ளியோடைடு. நியூக்ளியோடைட்ல 3 காம்போனன்ட்ஸ் இருக்கும், நியூக்ளியோசைடுல 2 காம்போனன்ட்ஸ் இருக்கும். இதுதான் வந்து நியூக்ளியோசைடுக்கும் நியூக்ளியோடைடுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம். ஓகே, சோ இதெல்லாம் எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நியூக்ளியோடைடு இஸ் ஈக்குவல் டு நியூக்ளியோசைடு பிளஸ் பாஸ்பேட் குரூப்பா, நியூக்ளியோசைடு மைனஸ் பாஸ்பேட் குரூப்பா? இதுக்கு என்ன ஆன்சரு? நியூக்ளியோடைடு இஸ் ஈக்குவல் டு நியூக்ளியோசைடு கூட பாஸ்பேட் குரூப் பிளஸ் பாஸ்பேட் குரூப், இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சரிங்களா? ரைட். இப்போ நாம இந்த நியூக்ளியோசைடுக்கும் நியூக்ளியோடைடுக்கும் என்னென்ன அடிப்படையான வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுல வந்து நிறைய நம்ம பேர் கொடுக்கும் போது டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கோ இந்த நியூக்ளியோசைட்ல வந்து சில நிறைய நேம்ஸ் வந்து வரும் புக்ஸ்லாம். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நியூக்ளியோசைடு பார்க்கணும், ஏன்னா அதுதான் வந்து பேசிக் மாலிகுல். ஸோ வாட் இஸ் நியூக்ளியோசைடு? Nucleoside is a combination of pentose sugar and nitrogenous base. Pentose sugarம் nitrogenous base ரெண்டு பொருள் மட்டும் இருந்துச்சுன்னா, காம்போனன்ட் மட்டும் இருந்துச்சுன்னா நியூக்ளியோசைடு. நியூக்ளியோடைட்னா என்னது? நியூக்ளியோடைடு is a combination of nucleoside and phosphoric acid. நியூக்ளியோசைடும் பாஸ்போரிக் அமிலமும் சேர்ந்தா அதை நாம நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, ரைட்.
ஸோ இப்போ சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். நிறைய இந்த நீட் எக்ஸாம்லையும் காம்படேட்டிவ் எக்ஸாம்லையும் இதுல வந்து கேள்விகள் வரும். அதாவது இந்த நியூக்ளியோடைட் நியூக்ளியோசைடை எப்படி நம்ம பெயர் கொடுக்குறோம் அப்படின்றது. ஸோ கொஞ்சம் கவனமா பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு டிஎன்ஏ எடுத்துக்கும். டிஎன்ஏல அடிப்படையா எந்த வகையான சுகர் இருக்கோ, டிஆக்சி ரைபோஸ் அப்படின்ற சுகர் இருக்கும் இல்லையா. ஸோ டிஎன்ஏல டிஆக்சி ரைபோஸ் அப்படின்ற சுகர் இருக்கு. ஸோ சுகர் கூட ஒரு நியூக்ளியோசைட் ஃபார்ம் ஆகணும்னா என்ன வேணும்? நைட்ரோஜினஸ் பேஸ் வேணும். நைட்ரோஜினஸ் பேஸ் மொத்தம் எத்தனை? 4 வகை. அடினைன், குவானைன், தைமின், சைட்டோசின். டிஎன்ஏ அப்படின்னா இந்த 4 இருக்கும். சரிங்களா? அடினைன், குவானைன், தைமின், சைட்டோசின். புரியுதா? ஸோ டிஆக்சி ரைபோஸ் பிளஸ் அடினைன் இஸ் கால்ட் அஸ் டிஆக்சி அடினோசைன். டிஆக்சி ரைபோஸ் அப்படின்ற சுகரும் அடினைன் அப்படின்ற நைட்ரோஜினஸ் பேஸும் சேர்ந்துச்சுன்னா அந்த நியூக்ளியோசைடை நம்ம என்ன சொல்லுவோம்? அடினோசைன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே சைன், ஐஎன்இ முடியும். டிஆக்சி ரைபோஸ் கூட குவானைன் அப்படின்ற நைட்ரோஜினஸ் பேஸ் சேர்ந்துச்சுன்னா அப்போ உருவாகக்கூடியது டிஆக்சி குவானோசைன். டிஆக்சி ரைபோஸ் கூட சைட்டோசைன் சேர்ந்துச்சுன்னா அந்த இடத்துல உருவாகக்கூடியது டிஆக்சி சைட்டிடின். டிஆக்சி ரைபோஸ் கூட தைமின் சேர்ந்துச்சுன்னா அந்த இடத்துல உருவாகக்கூடியது டிஆக்சி தைமிடின். புரியுதா? சோ இந்த மாதிரி பேர் இருந்துச்சுன்னா இதுதான் क्वेश्चनல கேட்பாங்க. டிஆக்சிசைட்டிடின் அப்படின்னா என்ன? டிஆக்சிசைட்டிடின் இஸ் a combination of deoxyribose plus cytosine அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு நியூக்ளியோசைடு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ரைட். ஓகே, இப்போ வந்து இது வந்து நியூக்ளியோசைடு, டிஎன்ஏல இருக்கக்கூடிய நியூக்ளியோசைடு. இதுவே ஒரு நியூக்ளியோடைடா இருந்துச்சுன்னா இதுக்கு எப்படி பேர் வச்சிருப்பாங்க? இப்ப பாருங்க, இப்போ நாம பார்த்த இது எல்லாமே என்னது? நியூக்ளியோசைடு. நியூக்ளியோசைடு கூட பாஸ்போரிக் ஆசிட் சேர்ந்தா அந்த நியூக்ளியோடைடு. கரெக்டா? சோ அதே நியூக்ளியோசைடு தான் இங்க நம்ம எழுதியிருக்கோம். டிஆக்சி அடினோசைன் கூட பாஸ்போரிக் ஆசிட், அதாவது 5 பிரைம் மோனோபாஸ்பேட், 5 பிரைம் பொசிஷன்ல தான் இந்த பாஸ்போரிக் ஆசிட் சேருது. சோ அதனால 5 பிரைம் மோனோபாஸ்பேட். டிஆக்சி அடினோசின் பிளஸ் 5 பிரைம் மோனோபாஸ்பேட் சேர்ந்துச்சுன்னா இது நம்ம என்ன சொல்லுவோம்? டிஆக்சி அடினோசின் மோனோபாஸ்பேட். இங்க இடம் இல்ல அப்படின்றதுனால நான் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிருக்கேன். இப்படிதான் ஷார்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. டிஆக்சி அடினோசைன் மோனோபாஸ்பேட், சேம் ஸ்பெல்லிங் தான். இது அப்படியே சேர்த்து எழுதணும். டிஆக்சி அடினோசைன் மோனோபாஸ்பேட். இந்த டி அப்படின்றத மட்டும் நம்ம ஸ்மால் டின்னு சொல்லுவோம். டிஆக்சி அடினோசைன் மோனோபாஸ்பேட். புரியுதா? சோ இந்த டிஎம்பி அப்படின்றது இப்ப என்ன அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். டிஎம்பி அப்படின்னா this is a nucleotide. ஒரு டிஎன்ஏ உடைய நியூக்ளியோடைடு தான் வந்து டிஏஎம்பி. ஓகே, அதே மாதிரி டிஆக்சி குவானோசைன் அதற்கூட 5 பிரைம் மோனோபாஸ்பேட் சேர்ந்துச்சுன்னா டிஜிஎம்பி, டிஆக்சி குவானோசைன் மோனோபாஸ்பேட். டிஆக்சி சைட்டிடின் கூட 5 பிரைம் மோனோபாஸ்பேட் சேர்ந்துச்சுன்னா டிஆக்சி சைட்டிடின் மோனோபாஸ்பேட், டிசிஎம்பி. தைமிடின் கூட சேர்ந்துச்சுன்னா டிடிஎம்பி, தைமிடின் மோனோபாஸ்பேட். சேம். ஓகே, சோ டிஏஎம்பி, டிஜிஎம்பி, டிசிஎம்பி, டிடிஎம்பி அப்படின்றது இது எல்லாமே டிஎன்ஏ உடைய நியூக்ளியோடைட்ஸ். இந்த மாதிரியான நியூக்ளியோடைட்ஸ்க்கு மொத்தம் 3 பெயர்கள் இருக்கு. ஓகே, 3 பெயர்கள்ல இதை நம்ம சொல்றோம். ஒன்னு வந்து இந்த டிஏஎம்பி, டிஜிஎம்பி, டிசிஎம்பி, டிடிஎம்பின்னு சொல்றோம். ரெண்டாவது வகையான பேர் பாத்தீங்கன்னா அடினிலேட், குவானிலேட், சைட்டிடிலேட், தைமிடிலேட், லேட் அப்படின்னு சொல்லி பின்னாடி வரும். சோ இப்படி வந்துச்சுன்னா இது எல்லாமே நியூக்ளியோடைட். அதாவது டிஆக்சி அடினோசைன் கூட 5 பிரைம் மோனோபாஸ்பேட் சேர்ந்தா இது நம்ம டிஆக்சி அடினிலேட் இப்படின்னு சொல்லுவோம். டிஆக்சி குவானிலேட், டிஆக்சி சைட்டிடிலேட், டிஆக்சி தைமிடிலேட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு பேர். இது எல்லாமே வந்து நியூக்ளியோடைடு தான் குறிக்குது. டிஎன்ஏ உடைய நியூக்ளியோடைட்ஸ் தான் குறிக்குது. ஏன்னா இங்க டிஆக்சின் இருக்கு, டிஆக்சினாலே டிஎன்ஏ. சரிங்களா? ரொம்ப ஈஸி. மூன்றாவது பேர் இருக்கு, நான் கொஞ்ச நேரத்துல அதை சொல்லி தரேன் அது என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். சப்போஸ் இதுவே ஒரு ஆர்என்ஏவா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நியூக்ளியோசைடை பார்க்கலாம். ஓகே, சோ ஆர்என்ஏல இருக்கக்கூடிய சுகர் என்னது? ரைபோஸ் சுகர் தானே. ரைபோஸ்னாலே ஆர்என்ஏ. சோ அந்த ரைபோஸ் சுகர் கூட எந்த வகையான நைட்ரோஜினஸ் பேஸ்? அடினைன் சேர்ந்துச்சுன்னா, ரைபோஸ் கூட அடினைன் சேர்ந்தா அடினோசைன் அப்படின்னு சொல்லுவோம். ரைபோஸ் கூட குவானைன் சேர்ந்தா குவானோசைன், சைட்டோசின் சேர்ந்தா சைட்டிடின், யுராக்சில் சேர்ந்தா யூரிடின். ரொம்ப ஈஸி. ஓகே, சோ இந்த இடத்துல பாருங்க, நம்ம இந்த மாதிரி டிஆக்சின் வந்துச்சுன்னா டிஎன்ஏ, வெறும் ரைபோஸ் இருந்துச்சுன்னா ஆர்என்ஏ. அடினோசைன், குவானோசைன், சைட்டிடின், யூரிடின்.
இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாம் நம்ம இனிமேல் படிப்போம். ஸோ அப்போ இது என்னது அப்படின்னு சொல்லி நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது எல்லாமே ஆர்என்ஏ உடைய நியூக்ளியோசைடுடைய பெயர்கள். புரியுதா? ரைட். ஸோ இதுவே நியூக்ளியோடைடா இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும்? நியூக்ளியோடைடா இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும்? அடினோசைன். இந்த அடினோசைன் கூட ஒரு பாஸ்போரிக் ஆசிட், அதாவது பாஸ்பேட் குரூப் சேர்ந்துச்சுன்னா அது நியூக்ளியோடைடு இல்லையா? ஸோ அடினோசைன் பிளஸ் 5 பிரைம் மோனோபாஸ்பேட் இஸ் கால்ட் அஸ் அடினோசைன் மோனோபாஸ்பேட். வெறும் ஏஎம்பின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல டிஆக்சின் இல்லை, ஏன்னா டிஆக்சின் இருந்துச்சுன்னா அது டிஎன்ஏ, இது ஆர்என்ஏ, அதனால டிஆக்சின் இல்லை, வெறும் ஏஎம்பின்னு சொல்றோம். ஓகே. அதே மாதிரி குவானோசைன், அதாவது இந்த நியூக்ளியோசைடு கூட பாஸ்பேட் குரூப் சேர்ந்துச்சுன்னா குவானோசைன் மோனோபாஸ்பேட் ஜிஎம்பி. சைட்டிடின் கூட மோனோபாஸ்பேட் சேர்ந்தா சைட்டிடின் மோனோபாஸ்பேட். யூரிடின் கூட மோனோபாஸ்பேட் சேர்ந்தா யூரிடின் மோனோபாஸ்பேட். ஸோ ஏஎம்பி, ஜிஎம்பி, சிஎம்பி, யூஎம்பி இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஆர்என்ஏ உடைய நியூக்ளியோடைடுடைய பெயர்கள். ஓகே. இதற்கும் வேற பெயர் இருக்கு. அடினிலேட், குவானிலேட், சைட்டிடிலேட், யூரிடிலேட். இங்க பார்த்தோம்னா டிஎன்ஏல அதேதான், லேட் 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 அதேதான். டிஆக்சின் இருந்துச்சுன்னா டிஎன்ஏ, டிஆக்சின் இல்ல வெறும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஆர்என்ஏ. புரியுதா? ரொம்ப ஈஸி. நீங்க உட்கார்ந்து பொறுமையா இதை எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? ரைட். இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது நியூக்ளியோசைடு அப்படின்னா இதற்கு ஒரே வகையான பேர் தான் இருக்கு. இதை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது ஐஎன்இ முடிஞ்சிடும். ஆனா நியூக்ளியோடைடு அப்படின்னா இதற்கு மொத்தம் 3 வகையான பெயர்கள் இருக்கு. இந்த எக்ஸாம்ல எல்லாம் இதை வச்சுதான் நமக்கு இந்த குழப்பமான கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? நாம என்ன படிச்சுட்டு போயிருப்போம்னா டிஏஎம்பி, டிசிஎம்பின்னு படிச்சுட்டு போயிருப்போம். ஆனா இன்னொரு வகையான கொஸ்டினும் அந்த இடத்துல வரும். அதாவது ஆசிட்னு முடியும். ஆசிட் இது நம்ம படிக்கவே இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. இதுவுமே நியூக்ளியோடைடுடைய வேறு பெயர்கள் தான். ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, டிஆக்சி அடினோசைன் கூட 5 பிரைம் மோனோபாஸ்பேட் சேர்ந்தா, 5 பிரைம் மோனோபாஸ்பேட் அப்படின்றது பாஸ்போரிக் ஆசிட் தானே, அங்க தானே வந்துச்சு. அதனால இது கூட டிஆக்சி அடினிலிக் ஆசிட் அப்படின்னு பேர் சேர்க்கும். ஏன்னா அதுல பாஸ்போரிக் ஆசிட் இருக்கு. சரிங்களா? டிஆக்சி குவானோசைன் கூட மோனோபாஸ்பேட் சேர்ந்தா டிஆக்சி குவானிலிக் ஆசிட், சைட்டிடிலிக் ஆசிட், தைமிடிலிக் ஆசிட். இந்த மாதிரி ஆசிட் முடிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? அடினோசைன் கூட ஆசிட் சேர்ந்திருக்கு. ஸோ அப்போ அது வந்து ஒரு நியூக்ளியோடைடு. நியூக்ளியோசைட் கூட ஆசிட் சேர்ந்திருக்கு, பாஸ்போரிக் ஆசிட். சரிங்களா? ஸோ டிஆக்சின் போட்டு ஆசிட் வந்துச்சுன்னா இதெல்லாம் டிஎன்ஏ உடைய நியூக்ளியோடைடு. அதே மாதிரி டிஆக்சி இல்லாம வெறும் அடினிலிக் ஆசிட், குவானிலிக் ஆசிட், சைட்டிலிக் ஆசிட், யூரிடிலிக் ஆசிட் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஆர்என்ஏ உடைய நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. டிஆக்சி அடினோசைன் மோனோபாஸ்பேட், டிஏஎம்பின்னு சொல்லலாம், டிஆக்சி அடினிலேட்னு சொல்லலாம், டிஆக்சி அடினிலிக் ஆசிட்னு சொல்லலாம். அதே மாதிரி டிஆக்சி குவானோசைன் மோனோபாஸ்பேட், டிஏஜிபி அப்படின்னு சொல்லலாம், குவானிலேட் சொல்லலாம், டிஆக்சி குவானிலிக் ஆசிட் சொல்லலாம். அதே மாதிரி தான் சைட்டிடின் மற்றும் தைமிடின். புரியுதா? ரொம்ப ரொம்ப ஈஸி. உட்கார்ந்து எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ இதுதான் நியூக்ளியோசைட் நியூக்ளியோடைடுக்குள்ள வித்தியாசம். இது எப்படி நம்ம நேம் பண்ணணும் அப்படின்றது இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா நீட்லலாம் இந்த இதை வச்சு கன்ஃபியூசிங்கான ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா அதில் நம்ம வந்து அடிச்சு எழுதிடலாம். ஓகே. ரைட். இது வரைக்கும் நாம நியூக்ளியோடைட்ஸ் பார்த்தோம். இப்போ ஒரு டிஎன்ஏல இந்த நியூக்ளியோடைட்ஸ் வந்து எப்படி அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது இதுல என்னென்ன பாண்ட் வந்து இதை இணைக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் அப்படின்றத நம்ம ஒரு ஏணிப்படி, ஒரு ஏணின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணலான்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஏணி அப்படின்னா என்ன இருக்கும்? முதல்ல நமக்கு 2 பக்கமும் ஏணிக்கு இந்த மாதிரியான மூங்கில் பெரம்புல இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதற்கு நடுவுல தான் நமக்கு இந்த ஏணியோட படிக்கட்டுகள் அமைஞ்சிருக்கும். சரிங்களா? ஓகேவா? அப்படிதானே இருக்கும் ஏணி. ஸோ இந்த 2 பக்கமும் இருக்கிறது தான் அந்த பிடிச்சு நம்ம ஏறுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த பாஸ்பேட் குரூப். இங்க பாருங்க, இந்த பாஸ்பேட் குரூப் தான் வந்து இந்த ஏணியுடைய 2 பகுதியில இருக்கிற மாதிரி இருக்கு. சரியா? நடுவுல இருக்கு பாருங்க, இந்த கால் வச்சு ஏறுவோம் இல்லையா படி, இதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய நைட்ரோஜினஸ் பேசஸ். அடினைன், தைமின், குவானைன், சைட்டோசின், சிஜி, குவானைன், சைட்டோசின், அடினைன், தைமின், நைட்ரோஜினஸ் பேசஸ். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரோஜினஸ் பேசஸ் தான் வந்து படிக்கட்டா அமையுது. இது வந்து எந்த பாண்டிங்ல இணையப்பட்டிருக்கு? ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பாண்ட். இதுதான் முதல் வகையான பாண்ட் டிஎன்ஏல இருக்கிறது. ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்றது நைட்ரோஜினஸ் பேசஸை இணைக்கக்கூடிய பாண்ட்.
ரெண்டாவது வகையான பாண்ட் என்ன அப்படின்னா கிளைகோசிடிக் பாண்ட். என் கிளைகோசிடிக் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அதாவது இந்த நைட்ரஜன் பேசஸை சுகர் மாலிக்யூல் கூட சேர்க்கிறது. நைட்ரஜனை சுகர் கூட சேர்க்கிறது வந்து என் கிளைகோசிடிக் பாண்ட். இங்க இருக்கு பாருங்க, இது எல்லாமே வந்து என் கிளைகோசிடிக் பாண்ட். ஓகேவா? அண்ட் மூன்றாவது வகையான பாண்ட் என்னன்னா வந்து பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். அந்த பாஸ்பேட் குரூப்பை இந்த சுகர் மாலிக்யூல் கூட சேர்க்கிற இந்த பாண்டிங் எல்லாமே வந்து பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். ஸோ மொத்த டிஎன்ஏல 3 வகையான பாண்ட்ஸ் இருக்கு அப்படின்றதை இப்போ நம்ம தெரிஞ்சுட்டோம். சரிங்களா? ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு டிஎன்ஏ உடைய அடிப்படை ஸ்ட்ரக்சர். நியூக்ளியோடைட்ஸ் என்றால் என்ன, நியூக்ளியோசைட்ஸ் இதற்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம். ஸோ டிஎன்ஏ அப்படின்றது இந்த பாலிமர்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். இந்த நியூக்ளியோடைட்ஸ் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய செயின் மாதிரி வர்றது தான் வந்து டிஎன்ஏ. அதுதான் வந்து டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்மளுடைய நெக்ஸ்ட் லெசன்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்யூ.